ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் ஒவ்வொரு அடியிலும் உங்கள் பண்புகளை பிடித்து கொள்ளுங்கள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். சிறந்தவர்களாக ஆகுவதற்கு நாம் அதிகம் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நம்மிடம் ஏற்கனவே இருப்பதை, அதாவது நமது குணங்களை இழக்காமல் இருப்பதை உறுதி செய்து கொண்டாலே போதும். பொதுவாக நம் நடத்தை ஒருவர் நம்முடன் நடந்து கொள்ளும் விதத்தின் பிரதிபலிப்பாக மாறிவிடும். அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் நாமும் நல்லவர்கள், இல்லையெனில் நாம் அவர்களுக்கு எதிர்மறையாக மாறுகிறோம். ஆனால் அவர்களின் செயல்களை நகலெடுப்பதன் மூலம் நம்முடைய சொந்த குணங்கள் மங்கக்கூடாது. உலகில் குறைந்து வரும் ஒழுக்க தராதரங்களால் நீங்கள் அடிக்கடி சோர்வடைகிறீர்களா? ஒருவருடனான உங்களுடைய தொடர்புகளில் உங்களுடைய நற்பண்புகளை பயன்படுத்தும் போது அந்த நபர் நேர்மறையாக பதிலளிக்கவில்லை என்றால் அவருடைய நடத்தையை நீங்கள் நகலெடுப்பதைப் போல உணர்கிறீர்களா? உங்களை சுற்றியுள்ளவர்கள் அதை பின்பற்றாததால் மட்டுமே நீங்கள் எந்த பண்பையும் விட்டுவிட்டீர்களா? நாம் அனைவரும் நம்மால் முடிந்தவரை சிறப்பாகவும் அன்பாகவும் இருப்பதற்கு முயற்சி செய்கிறோம். மற்றவர் நமக்கு சமமாக நல்லவராகவோ அல்லது இன்னும் சிறப்பானவராகவோ இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பதுதான் பிரச்சனையாக இருக்கின்றது. மேலும் பெரிய பிரச்சனை என்னவென்றால், அந்த நபர் நமக்கு சரியாக இல்லை என்றால் நாம் அவர்களின் நடத்தையை நகலெடுக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நாம் ஒருவரின் தவறான நடத்தையை நகலெடுக்கும் போது நமது நற்பண்புகளில் இருந்து விலகிச் செல்கிறோம். இறுதியில் நம் குணங்களை விட்டுவிடுகிறோம். நமது பண்புகள், குணங்கள், கொள்கைகள் மற்றும் நெறிமுறைகள்தான் நமது பலமாகும். அவற்றை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றியுள்ள யாரும் அவற்றை பயன்படுத்தாவிட்டாலும், மற்றவர்கள் பண்புகள் வேலை செய்யாது என்று நினைத்தாலும் நாம் அதை கைவிடக்கூடாது. மற்றவர்கள் உங்களிடம் இல்லாத முற்றிலும் மாறுபட்ட குணங்களை கொண்டிருக்கலாம். உங்கள் பண்புகளை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவருடனும் பயன்படுத்துவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தனக்குத்தானே நினைவுபடுத்துங்கள், எனது நற்பண்புகளை நான் ஒவ்வொரு முறையும் சூழ்நிலைகள் மற்றும் என்னை சுற்றியுள்ளவர்களை பொருட்படுத்தாமல் பயன்படுத்துகின்றேன். எனது பண்புகள் எனது சக்தி வாய்ந்த ஆளுமைத்தன்மையை பிரதிபலிக்கின்றன. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் ஏதாவது உங்கள் குணம் என்றால் அது உங்களிடமிருந்து அனைவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் பாய்கிறது என்பதை உறுதிப்படுத்த தொடங்குங்கள். பிறர் அதை கொண்டிருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர்களிடம் இல்லை என்பதற்காக நீங்கள் அந்த பண்பை விட்டுவிடாதீர்கள். தனக்குத்தானே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், எனது குணங்களே என்னுடைய சொத்து. நான் அவற்றை எல்லா நேரங்களிலும் வெளிப்படுத்துகிறேன். மனிதர்கள் மற்றும் சூழ்நிலைகளை சார்ந்திருக்காமல் என்னுடைய பண்புகள் எப்போதும் பாய்ந்து கொண்டிருக்கின்றன. ஓம் சாந்தி.